அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது எங்களுக்கு ஒரு உயிர் பிரச்சனையா நாங்கள் எப்பொழுதும் எடுத்திருக்கிறோம். சில வேளைகளில் எங்களை விட அவர்கள் அதிகமாக பேசிய காலகட்டத்தில் பார்த்தோம். ஆரம்பத்தில் அப்படி இருக்கவில்லை. ஆரம்பத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழர்கள் குறிவைத்துக் கொண்டு வரப்பட்ட சட்டம். நாங்கள் தான் துன்பப்பட்ட துயரப்பட்டோம், யார் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அது தமிழர்களை தாண்டி பெரும்பான்மை மக்களையும் தட்டி பார்த்த பிறகுதான் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். திடீரென்று புத்துக்காரம் அடித்திருக்கிறார்கள். வணக்கம். டிசம்பர் மாதத்தின் 2ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை இந்த செய்திகள் வாயிலாக சந்திக்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது அரசியல் விவகாரங்கள் ஒரு பக்கம், அதுபோல வானிலை சிக்கல்கள் இப்பொழுது தீர்ந்திருக்கின்றன. ஒரு தேர்தல் முடிந்து, 2வது தேர்தல் முடிந்து, இப்பொழுது 3வது தேர்தலை மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்களோ இல்லையோ, அரசியல் கட்சிகள் எதிர்பார்த்திருக்கின்றன. ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி அடங்கிய இந்த கூட்டணியானது தங்களுடைய பலத்தை மீண்டும் உள்ளூராட்சி மன்றங்களில் நிரூபிப்பதற்கும், எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் தாங்கள் வகுத்த வியூகங்கள் இப்பொழுது மக்கள் மத்தியில் எடுபடவில்லை, எனவே தங்களை சரியான முறையில் நிரூபிக்க ஒரு வாய்ப்பாகவும், அதுபோல உள்ளூராட்சி மன்றங்களில் தங்களுடைய பலத்தை மீண்டும் எழுச்சியோடு காண்பிக்கலாம் என்ற அடிப்படையிலும் காத்திருக்கின்றன. இதற்கிடையில் இந்த புதிய அரசாங்கத்துக்கு ஏராளமான சவால்கள் இருப்பது உண்மை. இந்த புதிய அரசாங்கம் இத்தனை காலமும் ஆட்சியில் இருந்த 2 பிரதான கட்சிகள் இல்லாவிட்டால் 3 பிரதான கட்சிகள் மாறி மாறி ஆட்சியில் இருந்ததை மாற்றி ஒரு புதிய கட்சியாக வந்திருக்கிறது. ஜேவிபி மிக நீண்ட காலமாக ஒரு போராடி குழுவாக இருந்து பின்னர் தன்னை ஜனநாயக பாதையில் அரசியல் கட்சியாக கொண்டு வந்து அத்தோடு பல கட்சிகளின் கூட்டுக்களை ஒன்றாக சேர்த்து தேசிய மக்கள் சக்தியாக பயணிக்கிறது. மந்திரத்தால் மாங்காயை வீழ்த்துவதை போல ஒரு ஆட்சி மாற்றம் 24 மணித்தியாலத்துக்குள் மக்களது இத்தனை கால பிரச்சனைகளுக்குள் தீர்வை தர முடியாது என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஜேவிபி பிரசாரங்களின் போது, தேர்தல் மேடைகளின் போது சொன்ன பல விடயங்கள், உடனுக்குடன் மாற்றங்கள் நிகழும் என்பது போல குறிப்பிடப்பட்ட அந்த விடயங்கள் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இப்பொழுது மக்கள் அதை உடனடியாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்று இப்பொழுது 2 மாதங்கள் கடந்திருக்கும் நேரத்திலும் புதிய அரசாங்கம் இப்பொழுது ஆட்சி அமைத்து 2வது நாடாளுமன்ற அமர்வு நாளை 3ஆம் தேதி இடம்பெற போகின்ற நிலையிலும் மக்களது எதிர்பார்ப்பு சில அடிப்படை விடயங்களிலாவது தங்களுக்கான தீர்வு இல்லாவிட்டால் தங்களுக்கான நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சில சலுகைகளை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இது உண்மை. எரிபொருள் விலைச்சீராக்கத்தின் போது இந்த அதிருப்தி வெளிப்பட்டிருந்தது. அதுபோல இப்போது பொருட்களின் விலைகள் சில அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முட்டைகளின் விலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வந்தவுடன் சடுதியாக குறைந்து மறுபடி உயர்ந்தது. அதை அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் போனது. அரிசி பல இடங்களில் விலை ஏறியது. இப்பொழுது தட்டுப்பாடு. லாப்ஸ் கேஸ் ஒரு பக்கம் இல்லை. இதுபோல இப்போது மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. அதுக்கு உண்மையில் அரசாங்கத்தை நாங்கள் குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல முடியாது. வானிலை சீர்கேட்டின் காரணமாக தேங்காயின் விலை இப்பொழுது 200 ரூபாயை தாண்டி இருக்கிறது. மரக்கறிகளின் விலைகளும் அள்ளுக்கொள்ளையாக அதிகரித்திருக்கின்றன. ஆனால் இவை அத்தனையும் அரசாங்கத்தின் மீதான பழியாகத்தான் விடுகின்றன. ஆனால் அரசாங்கம் உண்மையாக இப்பொழுது எதிர்கொள்ள வேண்டிய இன்னும் அதிக முக்கியமான விடயங்களாக ஒன்று பயங்கரவாத தடை சட்டம், 2வது சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம். இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் இன்னும் பெரிய அளவில் முன்னேற்றம் காணவில்லை இலங்கை என்பது உண்மை. இதுபோல இன்னமும் பொருளாதார கொள்கைகள் பழைய அடிப்படையிலே இருக்கின்றன. எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வகுத்த கொள்கைகளின் அடிப்படையில், பொருளாதார கொள்கைகளின் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் பயணிக்கிறது போன்ற விமர்சனங்கள் இருந்தாலும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களாக இருந்தால், அதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமாக இருந்தால், அதை குழப்பாமல் அதன் வழியில் செல்வது பொருத்தமானது என்று சொல்லி கருதப்படுகிறது. ஆனால் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படும். மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய, இந்த நாட்டின் நிலைமைக்கு அமைய தங்களால் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த சர்வதேச நாணய நிதியத்துடனான அடுத்த கட்ட ஒப்பந்தங்கள் அவர்களுடனான முயற்சி கொண்டு செல்லப்படும் என்று மேடைக்கு மேடை ஜனாதிபதியும் அவரது கட்சியினரும் அறிவித்தது இப்பொழுது மாற்றம் அடைந்திருக்கிறது. எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அவ்வாறே கொண்டு செல்லப்படுகிறது. சரி, விமர்சனங்களை கடந்து ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே அவதானித்து பார்த்தால், நேற்றைய நாளில் ஜேவிபியின் செயலாளரான டில்வின் செல்வா தெரிவித்த மாகாண சபைகள் மூலம் ஒழிக்கப்படும், 13ஆம் அரசியல் திருத்தம் மாற்றப்படும், புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்ற விடயமும் இப்பொழுது சவாலுக்கு உட்படுத்தப்படுகிறது. பல்வேறு விமர்சனங்களை சந்தித்திருக்கின்றது. எங்கள் மத்தியில் பொறுத்தவரையில் இந்த 13ஆம் சட்ட திருத்தம் வேண்டாம் என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் என்பதை நான் நேற்று தெளிவாக சொல்லுகின்றேன். அதுக்கான காரணங்களும் இருக்கின்றன. ஆனால் 13ஆம் சட்ட திருத்தமானது ஏன் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜேவிபி சொல்கின்ற காரணங்கள் ஆரம்பத்திலிருந்து ஜேவிபி இதை எதிர்த்து வந்திருக்கிறது என்ற விடயத்தை தான் நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன். எனவே இந்தியாவின் தலையீடு தான் இதற்கான முக்கியமான காரணமாக அவர்கள் இதை மாற்றுவதாக நினைத்தால் அதுக்கான பின்னணி காரணங்கள் சில இருக்கின்றன என்பது உண்மை. இதை இன்றைய நாளில்
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் நேரடியாக எதிர்த்திருக்கிறார். மாகாண சபைகள் என்பது வேறு, சம உரிமை என்பது வேறு என்று சொல்லி டில்வின் செல்வாவுக்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதை பற்றியும் விரிவாக பார்க்கிறார். இதை விட வந்திருக்கின்ற விமர்சனங்களின் அடிப்படையில் இந்த 13ஆம் திருத்தம் ஏன் மாற்றப்படுவது உகந்ததல்ல என்ற விடயத்தை பற்றி நான் நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தேன். விவரமாக அங்கே சொல்லியிருக்கிறேன். அதைவிட மேலதிகமான விடயங்கள் நாங்கள் விவாதிப்பதாக இல்லாவிட்டால் கருத்துக்களாக இங்கே முன்வைப்பதாக இருந்தால் இனி ஜேவிபி கொண்டு வரப்போகின்ற இந்த புதிய அரசாங்கம் கொண்டு வரப்போகின்ற புதிய அரசியலமைப்பு எவ்வாறானதாக இருக்கும் என்பதை பார்த்த பிறகுதான் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த 13ஆம் திருத்தமானது மாற்றப்படுவதாக இருந்தால், மாகாண சபைகள் மூலமாக ஒழிக்கப்படுவதாக இருந்தால் அதற்கு சரியான காலம் ஒன்று எடுக்கும். அதற்கிடையில் இந்த தேர்தலை நடத்தி முடித்த பிறகு அந்த மாற்றங்களை கொண்டு வருவதாக இருந்தால் அந்த தேர்தல் மாகாண சபைகளுக்கான தேர்தல் அர்த்தமற்றது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் வைக்கப்படுவதானது உண்மையில் அநியாய செலவு ஒரு பக்கம், அது அர்த்தமற்றது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். இந்த அரசாங்கம் அடுத்து தாங்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கைகளை பற்றிய விடயங்களையும் அதுபோல மக்களது குறை தீர்க்கின்ற தாங்கள் ஏற்கனவே வாக்குறுதிகளாக வழங்கிய விடயங்களை பற்றி இந்த உண்மையான மாற்றம் என்ற விடயத்தை பற்றி இங்கே கொண்டு வர வேண்டியது முக்கியம். மாறாக அனைத்து மக்களையும் ஒன்றாக சேர்க்கிறோம், இனி இன மத பேதம் கிடையாது என்ற விடயங்களை மட்டும் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாது. நாட்டை நிர்வகிப்பது என்று வரும்போது சரியான கொள்கைகளின் அடிப்படையிலான இந்த திட்டங்களாக இங்கே இருக்க வேண்டும். நாடாளுமன்ற அமர்வுகள் தொடர்ந்து இடம்பெறும் போது இதை பற்றிய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகுந்த பரபரப்பாக அமைந்த ஒரு விடயம் கல்வி அமைச்சுக்கு முன்னால் இடம்பெற்ற ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட இந்த போராட்டத்தின் அடிப்படையில் இன்றைய நாளில் போலீசாரோடு அவர்கள் மோத வேண்டியிருந்தது. இதில் போலீசார் 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதுபோல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சில பேர் கைது செய்து அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்படுகிறார்கள் என்ற விடயமும் வெளியாகி இருக்கின்றது. இன்னும் இன்றைய நாளில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளை பற்றிய விரிவான விடயங்களை கொண்டு வருவோம். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு இடையில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும். நண்பர்கள் நிறைய பேர் இப்பொழுது என்னுடைய இந்த அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு ஒரு கட்சி சார்ந்தவராக என்னை அடையாளப்படுத்தும் போது கேட்கின்ற ஒரு முக்கியமான விடயம், நடுநிலை நீ இருக்குமா உங்கள் செய்திகளில்? நடுநிலை இருக்காது என்று சொல்லி. நான் அரசியலுக்கு வர முதலே ஒரு ஊடகவியலாளனாக இருந்த போதே, ஒரு ஊடகனாக சமூக வலைத்தள பாவனையாளராக இருந்த போதே நான் சொன்ன ஒரு விடயம், நடுநிலை என்ற ஒரு விடயம் உண்மையானது கிடையாது. நடுநிலை என்று சொன்னால் நல்லதுக்கும் இல்லை கெட்டதுக்கும் இல்லை, நாங்கள் இடையிலே இருப்போம் என்று சொன்னால் அது என்ன நடுநிலை? நடுநிலை என்று சொன்னால் மக்களின் பக்கம் நிற்க வேண்டும், நல்லவை பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் சரியான நடுநிலை. உரிமைகளின் பக்கம் நிற்க வேண்டும், உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும், அதுதான் நடுநிலை. ஒரு யுத்தம் ஒன்று இடம்பெறுகிறது. அந்த யுத்தத்தின் போது 2 தரப்புகள் மோதிக்கொண்டு என்று வரும்போது சரியான தரப்பு செய்திகளை 2 பக்க செய்திகளையும் தர வேண்டும், அது நடுநிலையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு யுத்தம் ஒன்று இடம்பெறுகின்ற வேளையில் அப்பாவி மக்கள் கொண்டொடிக்கப்படுகின்ற வேளையில் அந்த யுத்தத்திலே அப்பாவி மக்கள் கொண்டொடிக்கப்படுகின்றார்கள். எதேச்சை அதிகாரம் மறுபக்கம் இருக்கிறது. அப்படியாக இருக்கும்போது நாங்கள் எதேச்சை அதிகாரத்தின் பக்கமும் இல்லை, கொல்லப்பட்ட மக்களின் பக்கமும் இல்லை, நடுநிலையை நிற்கிறோம் என்று சொன்னால் அது அந்த மக்களுக்கு செய்கின்ற துரோகம். இதுதான் மிக முக்கியமானது. ஒடுக்கப்படுகின்ற ஒரு இனத்தின் சார்பாக இப்போது நிற்க வேண்டியது நடுநிலையின் மிக முக்கியமான விடயம். அதுதான் உண்மையான நடுநிலையாக இங்கே இருக்கு. உண்மைகளை நாங்கள் சரியான முறையில் எடுத்துச் சொல்வது. இதனால் தான் என்னுடைய செய்திகள் ஆரம்பித்த நாளிலிருந்து நான் இப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக, உரிமை குரல் எழுப்ப மக்களின் சார்பாக தொடர்ச்சியாக இருந்திருக்கிறேன். கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லப்படுகிற கடை யதார்த்தத்தை தந்திருக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு சில எதிர்ப்புகள் வந்த போதும் கூட உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் புறப்பட்டிருந்தேன். காலிமுக திடலில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்திலிருந்து தான் இந்த செய்தி அதிகளவான கவனத்தை ஈர்த்திருந்தது. அப்போது நான் சொல்லி வந்த விடயம், யார் உண்மையை மறுத்தாலும் இல்லாவிட்டால் யார் சில விடயங்களை மறுத்தாலும் கூட அதிலே சரியான விடயங்களை நாங்கள் சரியான பார்வை பக்கம் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஈடுபடும். இதன் காரணமாக தான் இத்தனை காலமும் என்னை நம்பி ஒரு குறிப்பிட்டவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான விடயம். எனவே இது என்னை நியாயப்படுத்த நான் சொல்கின்ற விடயங்கள் கிடையாது. மாறாக இந்த நடுநிலை என்று சொல்லப்படும் போது அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் நான் தாண்டி இருப்பேன். இதிலே இந்த அரசாங்கம் சரியான விடயங்களை சொல்லும் போது அந்த விடயங்களை நாங்கள் பாராட்ட தவறுவதில்லை. கடந்த காலங்களில் கூட இப்போது புதிய அரசாங்கமானது தன்னுடைய நியமனங்களை மேற்கொண்ட வேளையில் நான் மனமாற பாராட்டியிருந்தேன். எங்கள் அவர்கள் பல பேர் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருந்தார்கள். பிரதி அமைச்சர்களாக இளையவர்கள் பல பேர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். பொருத்தமான துறை பல பேருக்கு வழங்கப்படுகின்றது. அதே வேளையிலே குறைகளையும் சுட்டிக்காட்டியிருந்தேன். முஸ்லிம் இனத்தவர் யாரும் கேபினட்டிலே இல்லை, அமைச்சரவையில் இல்லை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன். அதுபோல சில பொருத்தமற்ற செயற்பாடுகள் குறித்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தேன். அமைச்சர் சந்திரசேகரன் களத்திலே இறங்கி இருந்தார் என்று சொல்லி பாராட்டுகளை சொல்லுகிறது. இப்போது நண்பர்கள் பிரதீப் மற்றும் அருண், அதுபோல புதிதாக அமைச்சு பொறுப்பை எடுத்திருக்கின்ற சரோஜா அவர்கள் மற்றும் மலையகத்திலிருந்து வருகின்ற அம்பிகா சாமுவேல் போன்ற ஒரு பதவி ஏற்றுக்கொண்டது, அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டது ஆகியன மிக முக்கியமான விடயங்கள், சமூகத்திலே மாற்றங்கள் தரக்கூடிய விடயங்கள். இந்த நல்ல விடயங்களை பாராட்டலாம். அதேவேளை மக்களுக்கு மேடை பேச்சு அரசியல் மூலமாக சொன்ன விடயங்களை இப்பொழுது மாற்றி நடத்துகின்ற செயற்பாடுகள் என்று வரும்போது அதை கட்டாயமாக கண்டிக்க வேண்டும். நேற்றைய செய்திகளில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்பு தனியே ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எவ்வாறு எதிர்ப்பதற்கு அறைகூவல் விடுத்திருந்தார், இப்போது அவரது நிலைப்பாடு எவ்வாறு மாறி இருக்கிறது என்ற விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தது. இன்றும் தொடர்ந்து வரும் நாட்களிலும்
இதை பற்றிய விடயங்களை தொடர்ச்சியாக இவ்வாறுதான் ஒரு ஊடகனாக நான் கட்டாயமாக அவதானித்துக் கொண்டிருப்பேன். மக்கள் பிரதிநிதியாக மக்களது குரலை சொல்லக்கூடிய ஒருவனாக நான் தனியே நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் கூட இப்படியான விடயங்களை தான் கொண்டு வந்திருப்பேன். இப்பொழுது மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் அதுக்காக எதிர்க்கட்சி அரசியல்வாதி இவன் எப்போதும் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பான் என்று சொன்னால் இல்லை, என்ன நீங்கள் பிழையாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஊடகம் ஒன்றுக்கு வீரகேசரிக்கு நேற்று வழங்கிய பேட்டியிலேயே சொல்லியிருந்த விடயம்தான் இந்த 13ஆம் சட்ட திருத்தமானது மாற்றப்படும், மாகாண சபைகள் முறையானது ஒழிக்கப்படும், புதிய அரசியலமைப்பு ஒன்றை அனைவருக்கும் சமமான நீதியோடு கொண்டு வரும் என்று சொல்லி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வேளையிலேயே இந்த 13ஆம் திருத்தமானது தவறானது, அது மக்கள் மத்தியில் பிரிவினையை கொண்டு வந்தது என்று சொல்லி நம்மவர்கள் பல பேர் கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். நான் அதற்கும் மிக தெளிவான விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தேன். இலங்கையின் தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகிற பல்வேறு கட்சிகள் கூட பல்வேறு அமைப்புகள் கூட இந்த 13ஆம் சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவற்றுக்கான காரணங்கள் வேறு விதமாக இருந்தன. தமிழர்களுக்கான அதிகாரங்கள் இங்கே இருந்து ஆரம்பிப்பதாக இல்லை, இது ஆரம்ப புள்ளி கூட அல்ல என்றுதான் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இன்னும் ஒரு சில தமிழ் தேசிய பரப்பினரானது இந்தியாவின் ஆதரவு எப்படியும் எங்களுக்கான தீர்வுக்கு மிக தேவையான ஒன்று, அதன் அடிப்படையில் இந்தியாவின் ஆதரவை பகைத்துக் கொள்ளாமல் இந்த விடயத்தை உள்வாங்கி இதிலிருந்து நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஜேவிபி இதை இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்திலிருந்து எதிர்த்து கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் நேரடியாக இதை பற்றி வெறுப்பு உமிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 1987ஆம் ஆண்டிலிருந்து இதை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்களது வியூகம் இருக்கும். இதனால் தான் இவர்கள் இதை மாற்றுவது உண்மையில் தவறானது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. புதிய சட்ட திருத்தம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு புதிய அரசியலமைப்பு எதை கொண்டு வரப்போகின்றார்கள் என்பதை உள்வாங்கிக் கொண்டுதான் இதை மாற்றுவதா இல்லையா என்பது குறித்து எங்களுடைய வரவேற்பை வழங்கலாம். அது வரைக்கும் ஜேவிபி கொண்டு வருகின்ற அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான விடயத்தில் என்னென்ன ஆபத்துகள் இருக்கின்றன, இல்லாவிட்டால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற ரீதியிலும் என்னுடைய கருத்தை நேற்றைய நாளில் முன்வைத்திருந்தேன். இன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இதற்கான பதிலை ஊடக அறிக்கை வாயிலாக வழங்கியிருக்கிறார். மாகாண சபை என்பது வேறு, சம உரிமை என்பது வேறு. ஜேவிபியின் டில்வின் சில்வா இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். டில்வின் சில்வா ஒரு நாளும் நேரடி அரசியலில் ஈடுபட்டவர் கிடையாது. ஜேவிபியின் ஆயுதம் தாங்கிய அந்த ஜேவிபியின் கொள்கைகளிலிருந்து அதன் வழியாக வந்து ஒருவர். இந்திய எதிர்ப்பு என்பது காலாகாலமாக அவர்கள் போதித்து வந்த அந்த 5 கொள்கைகளில் முக்கியமாக இருந்த ஒரு விடயம். இந்திய ஏகாதிபத்தியத்தை அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருந்தார். இப்போது மனோ கணேசன் அவர்கள் சொல்லியிருந்த விடயத்தை பார்த்தால் மாகாண சபையை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக நாடு தழுவிய சம உரிமையிலான தீர்வை தருவோம் என்று சொல்லி ஜேவிபியினர் குறிப்பிடுகின்றார்கள். சம உரிமை என்பது வருவது நல்லது, ஆனால் சம உரிமை என்பது வேறு, அதிகார பகிர்வு என்பது வேறு என்பதை தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தார் மனோ கணேசன். மாகாண சபைகள் என்பதை நாங்கள் இருக்க மாட்டோம், ஆனால் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்கப்பெற்ற ஒன்று. ஆகவேதான் நாம் அதை எதிர்க்கவும் போவதில்லை என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த தேர்தல்களுக்கு முன்பாக தன்னிடம் நேரடியாக சொன்னதாக மனோ கணேசன் குறிப்பிடுகின்றார். இதுல இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். மனோ கணேசன் இந்த அறிக்கைக்கு முன்னதாக இந்த மாகாண சபைகள் என்று வரும்போது வடக்கு கிழக்கு தவிர்த்த ஏனைய மாகாணங்கள் அத்தனையிலும் மாகாண முதலமைச்சர்களாக இருப்பவர்கள் அநேகமாக சிங்களவர்கள். ஒரு மாகாண சபை முதல்வரின் அதிகாரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரின் அதிகாரத்தை ஒத்தது. எனவே அவர்கள் அந்த அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஒரு பக்கம். இதே போல் அதில் இருக்கின்ற குறைபாடுகள் போன்றவற்றை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். ஆனால் இது தமிழர்களுக்கான தீர்வு வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதுதான் பல பேருக்கு மிக முக்கியமான அழுத்தத்தை தருகின்றோ. இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஜேவிபி துடியாய் துடிப்பதற்கான அர்த்தமாக இருப்பதாக நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. மனோ கணேசன் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கின்ற விடயத்தை பார்ப்போம். மாகாண சபையை அகற்றுவது பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதாக தெரியவில்லை. அதே போல இந்த 13ஆம் திருத்தம் என்பதையும் மாகாண சபைகள் என்பதையும் ஜேவிபி ஏற்றுக்கொள்வதாகத்தான் அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தார் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டு மனோ கணேசன் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயங்களுக்கு செல்லும். மாகாண சபையை அகற்றுவது பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூறப்பட்டதாக தெரியவில்லை. ஒருவேளை வடமாகாண மாவட்டங்களில் தமிழ் மக்களின் வாக்குகள் பெரும்பான்மையாக கிடைத்துள்ளமையால் மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம் என்ற பழைய ஜேவிபியின் கொள்கை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதை அகற்ற ஆணை தந்துள்ளார்கள் என்று சொல்லி இப்பொழுது ஜேவிபி நினைக்கிறதோ தெரியவில்லை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டுகின்றார். இது பற்றி அவர் சொல்லும் போது சம உரிமை வருவது நல்லது, ஆனால் சுலபமான காரியம் அது அல்ல. இன மத மொழி ரீதியாக சம உரிமைகள் இந்த நாட்டில் உறுதிப்படுத்த இன்னமும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். இங்கே இன்று அரசியலமைப்பிலேயே இந்த நாட்டின் மொழிகள் மதங்கள் மத்தியில் சம உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை. அரச மதமான பௌத்த மதத்துடன் பௌத்த தேர்கள் இந்த நாட்டின் அதிகார மையத்திலே இருக்கிறார்கள். மொழி தொடர்பாக சில பலவீனமான சட்டங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்த இந்த நாட்டின் அரசு அதிகார வர்க்கம் இடம் கொடுப்பதில்லை. மொழிகள் மத்தியில் சம உரிமை அமுல் செய்ய பாடு தனக்கு தெரியும் என்று சொல்லி மனோ கணேசன் குறிப்பிடுகிறார். அவர் அரச கர்ம மொழிகள் அமுலாக்கல் அமைச்சராக இருந்தவர் இல்லையா? சம உரிமை என்பது வானத்தில் பறக்கும் அழகான பறவை. மாகாண சபை என்பது சொல்வது கையில் இருக்கிற பறவை. வானத்தில் பறக்கும் அழகான பறவையை பற்றி கனவு கண்டுகொண்டு கையில் இருக்கும் பறவையை விட்டுவிடச் சொல்கிறார்கள் ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும்.
சிங்கப்பூர் சிறிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு. ஆகவே அங்கே மாகாணங்களை அமைத்து அதிகார பகிர்வு செய்ய முடியாது. ஆனாலும் அங்கேயும் ஜனாதிபதி பதவி என வரும்போது சீனர், தமிழர், மலாய் என 3 இனத்தவர்களும் மாறி மாறி பதவி வகிக்கும் முறையில் அங்கே அரசியல் சட்டம் இருக்கிறது. அவர்களது அமைச்சரவையில் எல்லா சிங்கப்பூர் இனத்தவரும் இடம்பெறுகின்றார்கள். நல்லாட்சியின் போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் முயற்சி நடந்து அதற்கான வழிகாட்டல் குழுவில் இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அங்கத்துவம் பெற்று பணியாற்றியிருந்தார். தானும், அதாவது மனோ கணேசனும் அந்த வழிகாட்டல் குழுவில் இடம்பெற்றதாக குறிப்பிடுகின்றார். இன்னமும் பல இன மத அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வழிகாட்டல் குழுவில் அங்கம் வகித்தார்கள். ஆகவே அத்தகைய புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இவை பற்றி சிநேகபூர்வமாக கலந்து பேசி வாத விவாதம் செய்து தீர்மானங்களுக்கு வரலாம். ஆனால் இப்போதே அவசரப்பட்டு மாகாண சபையை அகற்றிய தீர்வும் அது ஜேவிபியின் கொள்கை, அது மாறவில்லை. ஜேவிபியின் தேசிய மக்கள் சக்தி ஒன்றுதான் என ஒருதலை பட்சமாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் நண்பர் டில்வின் சில்வா கூறுவது ஏற்புடையதல்ல என்று சொல்லி மனோ கணேசன் இதற்கு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் நாங்கள் தெளிவாக சொன்னோம். சம உரிமை என்று அனைத்து இன மக்களுக்கும் ஒரே மாதிரியான விடயத்தை கொண்டு வர முடியாது. அதுக்கான நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் தமிழ் பேசும் மக்கள், வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற மக்களும் மலையக மக்களும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள். எனவே அவர்களை சரியான இடத்திலே பேசக்கூடிய ஒரு இடம், அவர்களுக்கான நிம்மதியான இடம், தாங்கள் சம உரிமையாக உணர்கிறோம் என்று சொல்லக்கூடிய இடம், பௌத்த மதத்துக்கு தான் பிரதானத்துவம் வழங்கப்படும் என்று இன்னமும் இருக்கின்ற அந்த 9வது சட்ட திருத்தமானது மாற்றப்படாத நிலையில் இந்த சம உரிமையின் அடிப்படையில் கொண்டு வரப்படுகின்ற தீர்வு என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் சாத்தியமையற்றவை என்பதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம். 13ஐ மாற்றுவதாக இருந்தால் ஒரு விடயம் இப்பொழுது அமுல் இருக்கிறது, அதை மாற்றுவதாக இருந்தால் அதற்கு மேற்பட்ட நல்ல விடயம் வர வேண்டும். எனவே 13ஐ மாற்றுவதாக இருந்தால் அதனை விட மிகச் சிறப்பான விடயம், அனைத்து மக்களுக்கும் ஏற்புடையதான ஒரு விடயத்தை கொண்டு வர வேண்டும் ஜேவிபி. அதை முதலில் அவர்கள் செய்வார்களா, எப்படியான தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை பார்த்து அடுத்த விடயத்தை பார்க்கலாம். அதுக்கிடையில் மாகாண சபை தேர்தலை ஒத்தி போடுகின்ற திட்டமாகத்தான் இந்த விடயமும் இருந்தால் இதையும் நாங்கள் கடுமையாக இங்கே எதிர்க்க வேண்டி இருக்கும். ஒன்றை மாற்றி இன்னும் ஒன்றை கொண்டு வர வேண்டியது மிக முக்கியமானதாக இருந்தால் இப்போது ஜேவிபி அரசாங்கம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஆக்கல. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் குறிப்பிடப்படுகின்ற பல்வேறு குற்றங்களின் அடிப்படையில் குற்றவியல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம். நேற்று உங்களது கமெண்ட்ஸ் பலவற்றை பார்த்து உங்களது கருத்துக்கள் பலவற்றை நீங்கள் சொல்லியிருந்த விடயம், இந்த தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் பெயர்களை, இலச்சினைகளை பயன்படுத்துவது, தமிழர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் புகைப்படத்தை பயன்படுத்துவதாகிய தவறு. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் கைதுதானே செய்வார்கள் என்று பல பேர் சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கு எத்தனை பேர் வெளிநாடுகள் இருக்கின்றீர்களோ தெரியாது. இலங்கையில் இருந்தால் அந்த பயங்கரவாத தடை சட்டம் எத்தனை பேரை எப்படியான விதங்களில் பாதித்தது. அது தனியே தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் மக்களையும் பாதித்தது. அதுபோல அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வந்த முற்போக்கு சக்திகளையும் பாதித்திருக்கிறது. அவர்களையும் கைது செய்துதான் உதவியது. நாங்கள் சொல்வது பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஆபத்தான விடயத்தை அகற்றுங்கள். அது அரசாங்க பலமுள்ள ஆட்சியாளர்களுக்கு தங்களுக்கு எதிரான சக்திகளை முடக்குவதற்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. மாறாக இலங்கையின் சட்டத்தை பொறுத்தவரையில் பொருத்தமான பல சட்டங்கள் இருக்கிறன. இனவாதத்தை கொண்டு வந்தால், பயங்கரவாதத்தை வெளியே கொண்டு வந்தால், இல்லாவிட்டால் பயங்கரவாத சக்திகள் அரசாங்கம் குறிப்பிடுகின்ற சக்திகளுக்கு ஆதரவு அளித்தால், மோசடி குற்றங்கள், அதுபோல பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருந்து அனைத்து விதமான குற்றங்களுக்கும் தனித்தனியான மிக நிறைவான தீர்க்கமான நேர்த்தியான சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களை பயன்படுத்துங்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்பதை கைதுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது அனைவருக்கும் பாதிப்பானது. இதனால் தான் அதை நீக்க சொல்லி சொல்கிறோம். எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் மூலமாக இப்போது ஏற்கனவே அருகங்குடாவில் இடம்பெற்ற கைதுகள், அதைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த மாவீர நாள் நினைவேந்தல் தொடர்பான கைதுகள் என்று சொல்லி இந்த கைதுகள் தொடர்கின்றன. இது இனிவரும் காலத்தில் எல்லோர் மீதும் பாயக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆட்சி பீடத்தில் உள்ளவர்களுக்கு இது இலகுவாக போய்விடும், தங்களுடைய அதிகார பரத்தை வைத்துக் கொள்வதற்கு. இதனால் தான் இதை நீக்க வேண்டும். முன்பு அரசாங்கத்தில் இல்லாமல், ஆளுங்கட்சியாக இல்லாமல், தனியொரு ஜேவிபி எம்பியாக இருந்த வேளையில் அனுரகுமார் திசாநாயக்க இதை நீக்குவதற்கு எப்படியான ஆர்வம் காட்டினாரோ, எப்படியான துணிச்சலோடு இதை முன்னெடுத்தாரோ, அதே விடயத்தை அதே காரணங்களுக்காக நாங்களும் இப்பொழுது வலியுறுத்துகிறோம். இதுவேளை திருகோணமலையிலிருந்து கிடைத்திருக்கின்ற இன்னொரு செய்தி சற்று வித்தியாசமானது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஆனது எப்படியான விடயங்களை அண்மை காலத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம். இன்றைய நாளில் திகதியிடப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்ற போலீஸ் விசாரணை அறிக்கை ஒன்று 60 வயது நிரம்பிய ஒரு அம்மாவை திருகோணமலை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு விசாரணைக்காக அழைத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. இது விசாரணைக்காக இல்லாவிட்டால் சாட்சி வழங்குவதற்காக அழைத்ததாக இருக்கலாம். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவானது இப்படியான விசாரணைகளை மேற்கொள்வது அண்மை காலத்தில் இனி அதிகரித்து வரப்போகிறது. இருவரும் காலத்தில் இதை நீக்காவிட்டால் இந்த அரசாங்கத்தின் அங்கத்தவர்கள் தான் பதவி ஏற்க முதல், தாங்கள் ஆட்சிக்கு வர முதல் இந்த விடயத்துக்கு எதிராக முன்பு போராடி இருந்தார்கள். இப்போது இந்த விடயத்தை இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே கையாளுகின்ற ஒரு விடயமாக மாறியிருப்பதும், சட்டம் தாண்டி
இந்த விடயமானது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக மக்கள் மீது பிரயோகிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட இந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது எங்களுக்கு ஒரு உயிர் பிரச்சனையா நாங்கள் எப்பொழுதும் எடுத்திருக்கிறோம். சில வேளைகளில் எங்களை விட அவர்கள் அதிகமாக பேசிய காலகட்டத்தில் பார்த்தோம். ஆரம்பத்தில் அப்படி இருக்கவில்லை. ஆரம்பத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழர்கள் குறிவைத்துக் கொண்டு வரப்பட்ட சட்டம். நாங்கள் தான் துன்பப்பட்ட துயரப்பட்டோம். யார் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அது தமிழர்களை தாண்டி பெரும்பான்மை மக்களையும் தட்டி பார்த்த பிறகுதான் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். அதை மன்னித்து விட்டோம் நாங்கள், பரவாயில்லை. அப்ப கூட இப்படி சொன்னவர்கள் திடீரென்று புத்துக்காரம் அடித்திருக்கிறார்கள். அடுத்தது எது கேட்டாலும் சொல்கிறார்கள், நாங்கள் வந்து ஒரு மதம் தானே ஆகிறது, அவசரப்படாதீர்கள் சொல்கிறார். சரி, அவசரப்பட மாட்டோம். செய்து முடிக்கப்பட வேண்டியவர்களுக்கு காலம் அவகாசம் கொடுக்கலாம். ஆனால் சொல்லலாமே, நிலப்படங்கள் அறிவிக்கலாமே. அறிவிப்புகளுக்கு காலம் தேவையில்லையே. கொள்கை அறிவிப்புகள் செய்யலாமே, செய்ய மாட்டேன், மறுக்கிறார்கள். இந்த இடத்திலே இந்த அரசாங்கம் செய்கின்ற விடயங்களை பற்றி விமர்சிக்கும் போது நல்ல விடயங்களை பாராட்டுவதும் கட்டாயமாக தேவையான ஒன்றுதானே. அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட ஒரு நியமனம் நிச்சயமாக வாழ்த்துக்குரிய ஒன்று, பாராட்டுக்குரிய ஒன்று. முர்து நிரூபா பிதுஷினி பெர்னாண்டோ, இந்த பெயரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இலங்கையின் புதிய பிரதம நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த இந்த பெண்மணிதான் இன்றைய நாளில் இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக பதவியேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கையின் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் 2வது பெண்ணாக இவர் அமைய போகிறார். இலங்கையின் 48வது பிரதம நீதியரசராக முர்து பெர்னாண்டோ வரலாற்றில் இடம் பிடிக்கிறார். பிரதம நீதியரசராக பதவி வகித்த ஜயந்த ஜெயசூரிய அவர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான இவரது பதவிக்கு அரசியலமைப்பு சபை இலங்கையின் இப்போதைய அரசியலமைப்பு ஏற்பாடுகளின் அடிப்படையில் முர்து நிரூபா பிதுஷினி பெர்னாண்டோவின் பெயரை அண்மையில் அங்கீகரித்திருந்தது. இதையடுத்து 1985ஆம் ஆண்டு சட்டம் அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட முர்து பெர்னாண்டோ 1997ஆம் ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பின்னர் 2014ஆம் ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றுக் கொண்டார். சட்டம் அதிபர் திணைக்களத்தில் அரசு தரப்பு சட்டத்தரணியாக இணைந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பணியாற்றிய முர்து பெர்னாண்டோ 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார். முர்து பெர்னாண்டோ சட்டம் அதிபர் திணைக்களத்தில் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக கடமையாற்றியதோடு உச்ச நீதிமன்றத்தின் போது தற்போது பணியாற்றும் மிக சிரேஷ்ட நீதிபதியாக இருக்கிறார். வாழ்த்துக்களை அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இதுவேளை அண்மை காலமாக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம், நாடாளுமன்ற செயலாளரால் தெரிவிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் வழங்கப்படுகின்ற சலுகைகள் மாற்றம் இல்லாமல் அப்படியே தொடரும் என்று சொல்லி. அது உண்மைதான். காரணம் என்னவென்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்பட்டுதான் இது மாற்றப்பட வேண்டும். இதை மிக தெளிவாக நேற்று நாளின் செய்திகளிலே சொல்லியிருந்தேன். ஆனால் ஜேவிபி தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அநேகர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அண்மையில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தையும் சொல்லுகிறது. அப்படி இருந்த போதிலும் கூட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் தாங்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கடமையாற்றுகின்ற வேளையில் மக்கள் சேவைகளுக்கு தங்களுக்கு சில அடிப்படை சலுகைகள் தேவைப்படும், அவர்கள் வேறு தொழில் இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த விடயங்களை எதிர்பார்த்திருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகின்றது. இப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதுபோல முன்னாள் ஜனாதிபதிகள் ஆகியோருக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள், விசேட சலுகைகள் ஆகியவற்றை மீள் பரிசீலனை செய்வதற்காக ஒரு குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது. இந்த குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் இப்பொழுது கையளிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களிடம் இந்த குழு அண்மையில் நியமிக்கப்பட்ட இந்த குழுவின் தலைவர் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் KD சித்திரசிறி தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த குழு சார்பாக இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டது. எனவே மேற்குறிப்பிட்ட சலுகைகள் மற்றும் விசேட கொடுப்பனவுகள் தொடர்பான அறிக்கை ஒன்று இப்பொழுது ஆராய்ந்து சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இறுதி தீர்மானம் விரைவில் ஜனாதிபதியினால் அறிவிக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. இன்று மிகுந்த பரபரப்பாக பதியப்பட்ட ஒரு விடயம், கல்வி அமைச்சு என்று சொல்லப்படுகிற இசுருப்பாயவுக்கு முன்னால் பத்திரமுறையில் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் இறுதியாக கைகலப்பாக மாறியது. பதற்றமான சூழ்நிலை நிலவி அந்த பகுதி எங்கும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இன்று பத்திரமுல்லை இசுருப்பாயவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று பிற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பல பேர் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார்கள். தம்மை ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக்குமாறு கூறி இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்றைய நாளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். நீண்ட காலமாக தாங்கள் அந்த விடயத்தை வலியுறுத்தி வருவதாகவும், இப்போதைய ஜனாதிபதி பதவியேற்றதிலிருந்து தாங்கள் அவரை சந்தித்து இந்த விடயங்களை கோரிக்கையாக முன்வைக்க முயன்று வருவதாகவும், தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை இந்த போராட்டங்கள் இடம்பெறும் என்று சொல்லி அங்கே இருந்து தங்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்று அவர்கள் போராட்டக்காரர்கள் போராடியிருந்தார்கள். ஆனால் அங்கே வந்த போலீசார் அவர்களை கலைக்க முற்பட்ட வேளையில் தான் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு இது கைகலப்பாக மாறியிருந்தது.
இதையடுத்து போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் உட்பட 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்திருக்கின்றனர். அதில் ஒருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதேவேளையில் 4 பேர் இதன் காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த 4 பேரும் இந்த நாளில் கடுவேல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் அவர்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த போராட்டம் காரணமாக கல்வி அமைச்சுக்கு முன்பாக கொட்டாவை பொருளை வீதியின் பாதையானது முற்றுமுழுதாக போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு மிகப்பெரிய வாகன போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில் ஏற்பட்டிருந்தது. ප්‍රායෝගික පුහුණුවත් එක තියෙන සාධාරණ ගුරු අන්තර්ගානයක් ඉල්ලන්නේ අපේ උන් එක එක ගෙනියනවා இதுவிட இந்த வானிலை சீர்கேடு காரணமாக ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்கள், குறிப்பாக வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பேர் இன்னமும் இடம்பெயர்ந்து இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருக்கின்றார்கள். பல்வேறு நிவாரண உதவிகள் பல பேரால் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிவாரண உதவிகளில் உடனுக்குடன் களமிறங்கி மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிய அத்தனை பேரும் நிச்சயமாக வாழ்த்துக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். ஆனால் ஒரு சில இடங்களுக்கு அதிகமான நிவாரண உதவிகள் கிடைத்து வருவதாகவும், விளம்பரத்தின் அடிப்படையில் கூடுதலாக இலகுவாக பயணிக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று இந்த உதவிகளை வழங்கி வருவதாகவும் சமூக வலைத்தள விமர்சனங்கள் பலவற்றை பார்த்தோம். பின்தங்கிய பல மாவட்டங்கள், வெள்ளத்தினால் அதிகமாக சூழப்பட்டிருக்கின்ற பல்வேறு இடங்கள், பாதைகள் பாலங்கள் உடைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பயணிக்க முடியாத இடங்களுக்கு இந்த உதவிகள் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இவை பற்றி சமூக வலைத்தளங்கள் மூலமாக பல பேர் அக்கறை தெரிவித்து வருகின்ற சூழ்நிலையில், குறிப்பாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், மன்னார் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், அதுபோல அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில் இப்படியான உதவிகள் மிக குறைவாகவே கிட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேவைக்கும் அதிகமான உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த உதவிகளை வழங்குவோர் சரியான இடங்கள் பார்த்து பொருத்தமானவர்கள் மூலமாக உதவிகளை வழங்குமாறு அன்பான வேண்டுகோள் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அதை உங்களது கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னோடு தொடர்பு கொண்ட பல பேரை சரியான இடங்களுக்கு அனுப்பி வைத்தேன் என்ற நிம்மதியும் சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. பல பேர் அந்த உதவிகளை சரியான முறையில் பெற்றுக் கொண்டார்கள். அதேவேளை அரசாங்கமும் உதவிகளை வழங்கி வருகின்ற போது யாழ்ப்பாணத்திலிருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தி மிக முக்கியமான ஒன்று. யாழ்ப்பாணத்தில் இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த சில குடும்பங்களுக்கு உணவு வழங்க மறுத்தார் என்று ஒரு கிராம சேவையாளரோடு முரண்பட்ட குற்றத்திலே 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கிராம சேவையாளர் சரியான முறையில் உணவு பங்கீட்டில் ஈடுபடவில்லை என்று சொல்லி 2 பேர் மோதியிருந்தார்கள். வடமராட்சி கட்கோவிடம் பகுதியைச் சேர்ந்த சில குடும்பங்கள் வெள்ளம் காரணமாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருந்த நிலையிலேயே அவர்கள் சில குடும்பத்தினருக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை கிராம சேவையாளர் உணவு வழங்க மறுத்தார் என்ற அடிப்படையில் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். இதையடுத்து கிராம சேவையாளர் தன்னுடைய கடமைக்கு இவர்கள் இடையூறு விளைவித்தார்கள் என்று பருத்துறை போலீசில் முறைப்பாடு செய்ததை அடுத்து 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் சரியான முறையில் தங்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை என்று அரசாங்க அதிகாரிகள் மீது மக்கள் குற்றம் சுமத்தி வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். இதுவேளை இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகளில் மனதை உருக்கிய ஒரு இழப்பு அண்மையில் இடம்பெற்ற மதரசா மாணவர்களது மரணங்கள். காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்தில் உளவு இயந்திரத்தில் வெள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி மாணவர்கள் 6 பேர் உயிரிழந்த அந்த சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த ஊர் காஷிபுல் உலூம் அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர் இந்த நாளில் இவர்கள் 2 பேரும் தலா 2 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 26ஆம் தேதி இந்த அனர்த்த சம்பவம் இடம்பெற்றது. மாணவர்களையும் இன்னும் 2 பேரையும் ஏற்றுக்கொண்டு சென்ற இந்த சம்மாந்துறைக்கு சென்று கொண்டிருந்த இந்த உளவு இயந்திரமானது மாவடிப்பள்ளி பாலத்திலே வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாகவே இந்த அரபு கல்லூரியின் அதிபரும் ஆசிரியரும் அதுபோல 2 உதவியாளர்களும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் இந்த 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைய நாளில் சம்மாந்துறை நீதவான் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவர்கள் இப்பொழுது தலா 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் அதிபரும் ஆசிரியர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறுதியாக 2 பரீட்சை சம்பந்தப்பட்ட செய்திகள்.
கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2024, அதாவது 2024ஆம் ஆண்டு இடம்பெற வேண்டிய பரீட்சை 2025 இடம்பெறவிருக்கின்றது. அந்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு வருகின்ற 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இது மிக முக்கியமான அறிவிப்பு மாணவர்களுக்கானது. அதுபோல புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கின்றது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான நீதிமன்ற உத்தரவானது இந்த நாளில் கிடைக்கப்பெற்றுகின்றது. இந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த 3 வினாக்களுக்கும் இலவச புள்ளிகள் வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் இன்றைய நாளில் உத்தரவிட்டிருக்கின்றது. பரீட்சைகள் இடம்பெற்ற வேளையில் 3 வினாக்கள் பற்றிய செய்திகள் வெளியே பரவி இருந்தது. அதாவது கொஸ்டின்ஸ் லீக் அவுட் ஆனது என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இது கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இடம்பெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாளை பற்றிய விடயங்கள். இதையடுத்து பல்வேறு குழப்பங்கள் இருந்தன. பரீட்சையின் திணைக்களம் இந்த 3 வினாக்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகள் வழங்குவதாக தீர்மானித்தாலும் இதற்கு ஒரு சில பெற்றோர் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இதையடுத்து உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த நாளில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அந்த 3 வினாக்களுக்கான புள்ளிகள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இந்த நாளின் மிக முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள காத்திருக்கிறேன். நீங்கள் தாராளமாக உங்களது விமர்சனங்களை கொமெண்ட்ஸாக முன்வைக்கலாம். அவற்றையும் செய்திகள் தொடர்பாக தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள காத்திருக்கிறேன். காரணம், இது தனியே செய்தி அறிக்கை இட்டு வாசிக்கின்ற விடயம் மட்டும் கிடையாது. மக்களது வியூகம், அதுபோல எங்களது பார்வை, இந்த களத்தில் தற்போதைய நிலவரங்கள், உண்மைகளை வெளிப்படுத்துதல் போன்ற சகல விடயங்களும் அடங்கிய ஒரு ஒட்டுமொத்தமான செய்தி தொகுப்பாகவே இது வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.